அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினம் வருதுங்க. பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கான விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் வழிபாடு இல்லாமல் இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் அமாவாசை தினத்தன்று மேற்கொள்வாங்க. அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பிடித்த தெய்வங்களினுடைய வழிபாடு போன்றவையும் அமாவாசை தினத்தில் நிகழும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள் போன்ற தெய்வங்களுக்கான வழிபாட்டையும் விரதங்களையும் அமாவாசை தினத்தன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நாம் இருக்கக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் இது எல்லாமே அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே சமயம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில், அதாவது அமாவாசை திதி அன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகங்களையும் தரலாம். அதே சமயம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமாக இருக்குமா, என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது, அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றங்களின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். வெளிவட்டாரத்தில் கௌரவம், அந்தஸ்து, புகழ் உயரவும் ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் தங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அப்படி இல்லைன்னா விரும்பிய ப்ரமோஷன், இடமாற்றம் போன்றவையும் கிடைக்கப்பெறலாம். சிலருக்கு சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இறையாண்மை மீது அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இறை திருப்பணிகளில் கலந்து கொள்ளவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்துடன் இணக்கமாக சென்றீர்கள் அப்படின்னா குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு சென்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க, இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது
வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடனுதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுல சிறு தடைகள் உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ. ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேலையில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம். அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலைச்சுமை அதிகமாக இருக்குங்க. அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க. சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது, எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். செலவை குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க. நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்கள். வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியாக கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார். பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதீங்க. கடவுள் தங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போகின்றார். கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை கடந்து சென்றால் நீங்கள் பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க. பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க. பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க.
இந்த காலகட்டம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. வங்கி கடன் முயற்சியும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்ய வேண்டாம். அகலக்கால் எக்காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம். பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தடைகள் அனைத்துமே தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்கள் முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில் கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி வாகை சுடுவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் தாராளமாக அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இறங்கலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும். சொத்து சேர்க்கையும் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடையும் விலக ஆரம்பிச்சிடும்.